ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம கடையிலேருந்து முட்டையை வாங்கிட்டு வருவோம். கடையிலேருந்து முட்டையை வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே நேராக டைரெக்டாக தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. ஒரு ஏனத்துக்கு பாருங்கள், ஒரு ஏனத்தில் தண்ணி ஊற்றி அந்த முட்டையை தண்ணியை செப்பரேட்டாக கழுவிட்டு அடுத்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். அப்படியே முட்டையை வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. ஏன்னா உடஞ்சதுன்னா முட்டை வந்து பண்ணையிலேருந்து அப்படியே வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து ஏதோ கிருமியெல்லாம் இருந்தனால இல்லை உடஞ்சி போச்சுன்னா அந்த முட்டை வந்து முட்டைக்குள்ளே போயிடும் அந்த டஸ்ட்டெல்லாம். அதனால் நம்ம என்ன பண்ணிடணும், அந்த தண்ணியை நம்ம கழுவி கீழே ஊற்றிட்டு வேறு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், கல்லுப்பு சேர்த்து வச்சுருக்கேன், போட்டுக்கோங்க. இது யாருக்குன்னா இப்போ புதுசாக சமைக்க வரவங்க பிள்ளைங்களாம் பிக்னஸ் அவங்களுக்காகவே முட்டையை வந்து தனியாக சிங்கில் கழுவிடுங்க. ஒரு வேறு பாத்திரத்துலையோ இல்லை சிங்கிலையோ கழுவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு தான் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி செய்யுங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படியே பட்டோம்னா நம்ம வந்து அது நான் பக்கத்தில் கோழி பண்ணை இருக்கிறனால எங்களுக்கு அது தெரியுது. அதை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே முட்டையை வந்து கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி வேக வைங்க. அப்படியே தண்ணியில் போட்டு வேக வைக்காதீங்க, அது அவ்வளோ நல்லதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.